எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் சிம்பிளாக டேஸ்டியாக செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு எல்லா வகையான கத்திரிக்காயும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அது ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்படி பெரிய கத்திரிக்காய் பண்ணும்போது நம்ம ஸ்லைஸாக பண்ணோம்னா வாழைக்காய் வறுவல் மாதிரி நல்லா இருக்கும். அதுக்காக தான். இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, நார்மல் வெறும் சில்லி வந்துட்டு 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணால் கூட்டிக்கலாம். உங்கள் சில்லி பவுடரோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இது நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி மாதிரி ஆக்கிடாமல் கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காயிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் ரொம்பவும் லிக்யூடாக ஆக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் சதசதன்னு ஆயிரும், கிறிஸ்பினஸ் வராது. தோசைக்கல்லில் ஆயில் விட்டுட்டு வெள்ளை எள்ளு லேசாக நான் தூவிக்கிறேன். அது உடம்புக்கும் நல்லது. சேம் டைம் இது பொரிச்சு வரும்போது மேலே ஒயிட்டாக இருக்கும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி மசாலா போட்ட கத்திரிக்காய் மேலே கொஞ்சம் ரவை நான் தூவிக்கிறேன். இன்னும் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். தென் தூவிட்டு தூண பகுதியை அடியில் இருக்கிற மாதிரி தவா மேலே வச்சுட்டு மேலேயும் லேசாக அந்த ரவையை நல்லா தூவிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டால் நம்ம கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆயில் தேவைப்பட்டதுன்னா மேலே ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம், இல்லைன்னா போதும். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக மசாலாவோட நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு.